என் ஆற்றல் அவரே, என் மீட்பும் அவரே, பலன் தந்து என்னை எந்நாளும் காப்பவரே. என் கோட்டை அவரே, என் அரணும் அவரே, என் முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து வருபவரே. என் ஆற்றல் அவரே, என் மீட்பும் அவரே, பலன் தந்து என்னை எந்நாளும் காப்பவரே. என் கோட்டை அவரே, என் அரணும் அவரே, என் முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து வருபவரே. என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு அவன் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க எந்நாளும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவீர். என் இனிய உறவுகளே, நாம் இன்று 18/2/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் நம்மை தினம் வழி நடத்தி அன்னையின் அரவணைப்பில் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 73 4 5 6. இன்றைய வாசகம் தொடக்க நூல் 6 5 8 7 1 5 10. இறைவன் மனிதரை படைத்ததற்காக மனம் வருந்துகிறார். ஏனென்றால் மனிதன் தீய சிந்தனைகளினால் நாள் முழுவதும் தீமையே உருவாக்கி கொண்டிருக்கிறான். அதனால் மனம் வருந்தினார், அவரது உள்ளம் துயரம் அடைந்தது. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மார்க் 8 14 21. அப்பத்திற்காக அவர்கள் இயேசுவிடம் வாதாடும்போது புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று கவனத்துடன் அவர்களுக்கு அவர் செய்த அந்த அற்புதங்களை எடுத்து சொல்கிறார். 5000 பேருக்கு 5 அப்பமும் 7000 12 கூட எடுத்தீர்கள், 7 அப்பங்கள் 4000 பேருக்கு பிட்டு கொடுத்தது மீண்டும் எத்தனை கூட எடுத்தீர்கள் என்று கேட்க 7 என்கிறார்கள். அதனால் ஆண்டவர் அவற்றை நினைவு கூறுகின்றார். கடவுள் நினைத்திருந்தால் அந்த அப்பங்களை கேட்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார் நம்மிடம்? அன்பு தான் கடவுள்தான் அன்பு. இயேசு நம்மீது பரிவும் அன்பும் கொண்டவர். சீடர்கள் தடுத்தாலும் இயேசு உங்களிடம் இருப்பதை கொடுங்கள் என்று தான் கேட்கிறார். சீடர்களுக்கு சொல்லும் தெய்வம் நம் தெய்வம். கடவுளிடம் நாம் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே. ஆபிரகாமை நாம் விசுவாசத்தின் தந்தை என்பதை அவர் செயலில் காட்டினார். மலைக்கு போகிறார், தந்தையும் மகனும் வேலையாட்களும் மலை மீது தந்தையும் மகனும் மட்டும் போகிறார்கள். அப்பொழுது மிகவும் மென்மையான அழகான குரலில், அப்பா தந்தையே, விறகு பலிப்பொருட்கள் எங்கே? விறகு இருக்கிறது, பலிப்பொருட்கள் எங்கே என்கிறார். அப்போ ஆபிரகாமின் பதில் என்ன கோல்டன் வேர்டு, ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று. அதனால்தான் அந்த இடத்திற்கு யாவே ஈரே என்றால் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று அதை சொல்கிறார். அதான் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று நாம் வாழும் பொழுது இறைவன் நம் தேவைகளை சந்திக்கின்றார். அதனால்தான் இறைவன் நம்மிடம் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். ஏனென்றால் ஆபிரகாம் இதுக்கு முன்னே ஒரு முறை அவர் பலியிடுகிறார், அவரிடம் இருந்தவற்றை பலியிடுகிறார். இது 2ஆம் முறை அவரை சோதிக்கும் பொழுது அவர் அதுக்கு தயாராக இருந்தார். ஆனால் நம்மிடம் இறைவன் கேட்பது, உங்களிடம் என்ன இருக்கிறது கொண்டு வாருங்கள். அதான் நாம் வெறுமையான பாத்திரமாக இல்லாமல் ஆண்டவர் எதிர்நோக்கும் அந்த 5 அப்ப சிறுவனை போல் நாம் இருப்போம். நம்மிடம் இருப்பதை கொடுப்போம். அது என்னவென்றால் எபேசியர் 4:22-32 வரை படியுங்கள். மிக அழகான வார்த்தைகள். நம்மிடம் இருப்பது தீயவைகளை, பழையவைகளை மறந்து விடுங்கள். அதிலேயே உழண்டு கொண்டு இருக்க வேண்டாம். நடந்ததை மறந்து நாம் இறைவனுக்கு புதியதாக நாம் கொடுக்கின்றோம். எதை? நம்மிடம் இருக்கும் அந்த 5 அப்பத்தை நாம் எதை கொடுக்கிறோமோ அதை இறைவன் நமக்கு பன்மடங்காக திருப்பி கொடுப்பார். அத்தனையும் நாம் கொடுப்பதை அத்தனையும் அவர் நமக்கு கொடுப்பார். இறைவன் இதே போலத்தான் அன்று நமக்கு அவர்கள் எடுத்து வந்த அந்த
12 5000 பேருக்கு பிட்டு கொடுத்தது போல 12 என்றால் 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனைக்கு கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்றார். அதைத்தான் நாம் வாழ்க்கையில் நாம் என்ன நடந்திருந்தாலும் என்ன செய்திருந்தாலும் மறப்போம், மன்னிப்போம். அன்பு இறைவா, இதோ எபேசியர் 4:22-32 வரை நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த அழகான வார்த்தைகளுக்கு நன்றி. இதோ நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் மனமாற்றத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடும் அன்போடும் இறை தந்தையின் ஆசீரோடு இறை வார்த்தை பிரகாரம் நாங்கள் வாழ எங்களுக்கு நல்ல வரத்தையும் நல்ல பலத்தையும் தாரும். நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் வாழ எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும். இதோ இந்த நாள் முழுவதுமாக எங்களை நடத்தியமைக்காக நன்றி. இதோ இந்த இரவு முழுதும் இதோ இந்த காலை வேளையிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.